துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். பீச்சுக்கு போயிட்டு திரும்பி சீக்கிரமா வந்து இத பாக்கணும்னே கரெக்டா வந்த 2 பேரும் நிக்கிறாங்க. 2 காலும் நைட்டியும் பீரோக்கு பின்னாடி தெரியுது. இவரு முன்னாடி தூண் பக்கத்துல இப்படி நிக்கிறாரு, அவ பின்னாடி நிக்கிறா பீரோக்கு பின்னாடி, இவரு முன்னாடி நிக்கிறாரு. அது மனசுல இருக்க சந்தேகத்தை வளர்க்குங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என்ன நம்ம 2 பேரும் எப்படியோ வாழ்ந்துட்டோம். நம்ம தலைவிதியோ அது என்னை விட எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலைன்னா உனக்கு இப்படி சந்தேகப்பட்டு தான் வாழணும்னு உன் தலைவிதி இருக்குதோ என்னமோ, அது ஆண்டவன் செயல். அதை விட்டு தள்ளு. அந்த புள்ளைய பாரு. அந்த புள்ள திறந்தனா அழுகுறான். இருந்த ஒரு புள்ள தான் இறந்து போச்சு. இந்த ஒரு புள்ளையவாது நம்ம கருத்தா வளர்க்கணும். நீங்க இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் அந்த பண்ணவே இல்லை, அப்படி நடந்துக்கவே இல்லை அப்படின்றது உண்மையானால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் யார் எத்தனை பேர் கூட வேணா அவங்க பேசட்டும் பழகட்டும். சரி சரிங்களா? நீங்க எதுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? என்ன ராத்திரியும் பகலும் என்ன திட்டுறாரு? நான் நீ போனீங்க, நீ போன 2 மணிக்கு என்ன வேலை, 3 மணிக்கு என்ன வேலைன்னு திட்டுற. அங்கேயும் சண்டை போடுறான் அந்த பொம்பளைக்கிட்டையும். இப்ப அந்த பொம்பளை எப்படின்னா, இப்ப இவங்க வர்றாங்க, இப்ப உள்ளே இருக்கிறாங்க, நாங்க கதவை பூட்டின வீடு பூட்டினதுதான். இப்ப ஏந்திரிச்சு இப்ப இவங்க லீவு டைம்னா அவளும் லீவு போட்டுடுறா. இப்ப இவங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா சண்டையில நானும் பாக்குறேன். இவங்க வெளியே வர்றாங்கன்னா கரெக்டா வாசப்படியில உட்காந்துட்டு இப்படி இவங்களை வாட்ச் பண்றது. இவங்க 2 பேரும் நீங்க வாட்ச் பண்றீங்க, நான் வாட்ச் பண்றது. இப்ப சிஐடி மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. இவங்கள வேலைக்கு போறத நான் பாக்குறதா, இவங்கள பாக்குறதா. 3 மாசமா முழுசா சொல்றேன், 3 மாசமா நான் தூங்கி 3 மாசம் ஆகுது. தூக்கன்றதே கிடையாது. இல்லாத ஒண்ணு நீங்களா கற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்களோன்னு தோணுதுமா. நானும் அதனாலதான் சரி நம்ம கண்ணுல பாப்போம், கண்ணுல பார்த்த பிறகு நம்ம இதை கண்டிஷன் பண்ணிக்கலாம்னு இப்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். நான் 10 நாளா சரி எதுவுமே 10 நாளாதான் கேர்லெஸ்ஸா விட்டுருக்கீங்க. எதுவும் கேக்குறது இல்ல. இப்போ போன மாசம் சம்பளம் 2500 ரூபாய் வாங்கி பையில வச்சுட்டு 1 ரூபா கூட இருந்தாலும் கொடுக்கல. நான் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, நீ வேணா உனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு தெரிஞ்சா நீ போன் பண்ணி கேட்டுக்கோ, இத போன் பண்ணி விசாரிப்பிய, என்ன கேட்காதன்னு சொல்லி அவ்வளவு ஒரு இதுவா பேசி அழுது எல்லாமே பண்ணிட்டு கடைசியில 10 மணிக்கு அவன் வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு போனவங்க 10 மணில இருந்து நானும் தேடுறேன் ஆளே காணோம். சரின்னு இவங்களை வேலைக்கு சேர்த்து விட்ட ஆளுக்கு போன் பண்ணி கேட்டாங்க, ஏமா நான் 8 மணிக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டேம்மா, நீ போய் கேளு அவரை. சரி நான் அந்த ரவுண்டு ஃபுல்லா அம்பத்தூர் ஓட்டி ஃபுல்லா சுத்தி பாக்குறேன், எங்கேயா கடையாண்டா நிக்கிறாங்களா என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருந்தேன். ஆளே காணும். 3 மணி வரைக்கும் கடை வரைக்கும் சுத்துறேன் நான். காலையில 10 மணிக்குல இருந்து காணுமே நம்ம வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்தா எங்கேயுமே காணும். அப்புறம் மறுநாள் சாயந்தரம் போல பையனாண்ட வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1500 ரூபாய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாக்கா, நான் ஒன்னும் பண்ணல, இதை கொடுத்தா அதை கொடுத்தா இது இப்படி பண்ண அப்படி பண்ணு மொத்தம் இது பண்ணிட்டாங்க. இந்த போன மாசம் சம்பளம் 1 ரூபா கூட என் கைக்கு வரல. 1 ரூபா உங்க கைக்கு வரலன்றது ஒத்துக்கலாம். ஆனா அது என்ன பண்ணீங்க, 1000 ரூபாய் என்ன பண்ணீங்க, மிச்சம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேள்வி கேக்குறதே சந்தேகத்தோட இருக்கிறதுனால தான் இல்லையா? ஆமா, அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க அனாவசியமா எல்லா விஷயத்திலயும் இப்ப சந்தேகப்படுறீங்க, அதை ஒத்துக்கிறீங்களா? என்னோட மனநல ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. பையன் இறந்து ஒரே மாசத்துல வீட்டை விட்டு போன மனுஷன் 4 மாசம் வரல. அந்த ஒரே மாசம் பையன் இறந்து ஒரே மாசத்துல ஏற்கனவே பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு பிளட் வாயில வந்து வர்றதே பார்த்து பார்த்து என்னோட மனசே இதுவாகி போச்சு. வளர்த்து பையனை வளர்த்து 10 வயசு வரைக்கும் வளர்த்து கடைசியில் நம்ம பறி கொடுத்துட்டோமே, பறி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு, நம்ம பட்டினியும் பசியுமா கடந்து ஆன்ற அந்த ஒரு நிலைமையில இருந்து மாறி நான் திருப்பி வீட்டுக்கு வரும்போது இந்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை தாவி திருப்பி வரும்போது கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வரும்போது இன்னொரு பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை வந்தா நான் எப்படி அதை இது பண்றேன்? உங்களால சமாளிக்க முடியல இல்லையா? சரி, இப்போ நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணும் இனிமேல் அப்படின்றத உங்க மனசுல இப்ப நான் இன்னைக்கு காலையில இவங்க சொன்னாங்க, இவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இனிமே எந்த ஒரு வார்த்தையும் நான் உங்களை கேட்கலங்க, உங்களை நான் கொண்டு வந்து வேலையில சேர்த்து விடுறேன், எனக்கு கூட நீங்க 10 பைசா எனக்கு கூட எனக்குன்னு சௌகரியத்து கூட நீங்க செய்யாண்டாம். இந்த இருக்கிற ஒரு பையனுக்கு இன்னைக்கு வரைக்கும் நானு இந்த பையன் ரேஷன் அரிசி சாப்பாடு தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன். கண்டக்டர் பையன் இன்னைக்கு அந்த வேலை இருந்தா எப்படியே வச்சிருக்கலாம். ஆனா என்னால என்னோட சூழ்நிலைமே எப்படி இல்லாம மாறி போச்சு இந்த குடும்பம்.
அதனால இனிமையாவது நான் வேலையில சேர்த்து விட்டு இது 8000 ரூபாய் சம்பளம்ன்றாங்க. இனிமே அந்த பிள்ளைக்காக நம்ம 2 பேரும் வாழ்வோம் ஆனா இவங்க சொன்னாங்க. அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இனிமே நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்கல, நான் சொல்றபடி நீங்க கேட்கணும், நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறேன். கொடுத்து காலையில சொன்னேன், சரி உங்க போன் வந்தோன்னா சரி வா நான் போன் பண்ணேன் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் லீவே போட மாட்டேன்னு தான் இருந்தேன். ஏன்னா லீவ் போடாம போனாதான் 3000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியும். ஒரு நாள் லீவ் போட்டாலும் 100 ரூபாய் போயிடுதுன்னு லீவே போறது இல்லை. இந்த பிரச்சனை மாறி மாறி எனக்கு பிரச்சனை ஒரு ஒரு பொருள் கூட வீட்டுல இருந்து கிடையாது. டெய்லி 30 ரூபாய் ஆபீஸ் ரூம்ல போய் வாங்கின்னு வந்துதான் இப்ப நான் இடப்பட்ட நாள்ல சம்பளம் வாங்குற வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறேன் அந்த குடும்பத்தை. புள்ள இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு போட படிக்கிறான். சரி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா கணவன் மனைவியா இருக்கணும். உங்க பையனோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அப்ப நீங்க 2 பேரும் ஒரு சில விஷயங்களை 2 பேருமே நீங்களும் சரி, ஏன்னா தப்பு நடந்திருக்கு, உங்க வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. 2 பேருடைய காரணம், 2 பேரோட பங்கும் இருக்கு இதுல. இப்படி எங்க வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கவுன்சிலர் வந்திருக்காங்க, சரியா? சுபாஷினின்னு அவங்க பேரு. நீங்க எப்படி இருந்தா அந்த பையனோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், அந்த பையனும் நல்லபடியா வளருவாருன்றதுக்கான சில அறிவுரைகள் சொல்லுவாங்க, ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதுபடி நீங்க பிளைண்டா ஃபாலோ பண்ணா கூட உங்க வாழ்க்கை நல்லபடியா அமையும். சரிங்களா? இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சுமூகமா தீர்த்துக்க முடியும், இதுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு உளவியல் நிபுணர் சுபாஷினி இங்க வந்திருக்காங்க. இப்ப அவங்கள சந்திப்போம். வணக்கம். வணக்கம். இவங்களுடைய கதையை கேட்டீங்க இல்லையா? இவங்க எங்க வேர்ட் திங்ஸ் கோ ராங், எந்த இடத்துல இவங்க வந்து தப்புன்னு எங்க நடந்திருக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கிற விதத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுடைய கருத்துக்களை அவர்கிட்ட தெளிவா சொல்லிருக்கலாம். நிறைய விஷயங்கள்ல வந்து ஒளிவு மறைவு இல்லாம இவங்க வெளிப்படையா பேசியிருந்தாங்கன்னாலே பாதி பிரச்சனைகளை வந்து தவிர்த்திருக்கலாம் இவங்க வாழ்க்கையில, அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய சில பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்குள்ள. அதை வந்து அவங்க இன்னும் ஒரு நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் மூலமா அதை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ நல்லது, அவங்க இந்த அளவுக்கு இப்ப வெளிப்படையா வந்து நம்ம கிட்ட இவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும்ன்றத நான் நம்புறேன். நீங்க எங்க வேலை செய்யறீங்கம்மா? நான் வந்து சைக்கிள் மக்காடுல இருக்கிறேன், சைக்கிள் செய்யற இடத்துல இருக்கிறேன். சைக்கிள் இப்ப அவர் வேலையில இனிமே சேர போறாரு. ஆமா, நான் சேர்த்து விட்டேன் ஒரு வேலையில, செக்யூரிட்டியா தான் சேர்த்து விட்டேன். அத நான் இப்ப செய்ய முடியாது, சேலரி ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டாங்க. இப்ப இன்னொரு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்காரர் செய்யறாரு, அந்த 30 பேர் வச்சு வேலை வாங்குறாரு. அதனால இவங்களை சேர்த்து விட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா சம்பளம் வரும், நம்ம பையனை நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்களை ட்ரை பண்ணேன். அதுக்கு இப்ப சர்டிபிகேட் கேக்குறாங்க, ரேஷன் கார்டு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, முன்னாடி மாதிரி ரெக்கார்டெல்லாம் தூக்கின்னு போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளேயே இப்போ அடிக்கடி இப்படி பண்ணி எனக்குள்ளேயே இப்போ எந்த ஒரு இதுவுமே இவங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பயம்தான் இருக்க தவிர இவங்களுக்கு செய்யணும்னு ஆதங்கம் இருக்கு. ஆனா வந்து நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கின்னு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்றது, இன்செக்யூரிட்டி என்ற அந்த ஒரு பயம்தான் இருக்கு தவிர எனக்கு இவர் மேலே சந்தேகம் கூட இப்ப ரொம்ப இது இல்ல. விட்டுட்டு போயிடுறது, 4 மாசம் விட்டுட்டு போயிடுவாங்க, 7 மாசம் விட்டுட்டு போயிடுவாங்க, 1 வருஷம் விட்டு போயிடுவாங்க. தனித்தனியா இருந்து எனக்கு அந்த மைண்டு வந்து பயம் பயம் பயம், யாரும் எதுனா சொன்னா கூட பயம்தான் இருக்குது தவிர எனக்குள்ளேயே ஒரு தைரியம் இல்ல. சரி, உங்களுக்கு குடிப்பழக்கம் எத்தனை நாளா இருக்கு சார்? நான் சொன்ன மேடத்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுல இருந்து ஆரம்பிச்சதுதான். ஒரு 5-6 வருஷமா? ஆமா. 6 வருஷமா? அதுக்கு முன்னே இருக்குமா? அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது, அவங்களே கேளுங்க. அது 6 வருஷமா உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. டெய்லியே குடிக்கிறீங்களா? டெய்லினா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறதுனால டெய்லி காசு இருக்கும். இப்ப வேலை இல்லையே, இப்ப குடிக்கிறது இல்ல, கேட்டு பாருங்க. இப்ப எத்தனை நாளா சுத்தமா பழக்கம் குடிக்கிறதே இல்ல? இப்ப ஆயிடுது, 1 மாசம் ஆயிடுது. 1 மாசம் சம்பளம் வாங்கி கையில 500 ரூபாய் 600 ரூபாய் இருந்தா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் தான். அது வந்து சாப்பாடு கூட சரியா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிங்க்ஸ்லயே காலி பண்ணிடுறது. ஒரே ஒரு நிமிஷமா, உங்களுக்கு வேலை போய் எத்தனை வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆயிடுது. 6 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளா நீங்க பண்ணிருக்கீங்க, எதுலயும் நிலையா இருக்கல? இல்ல. எதனால இருக்க முடியல? தினம் என்ன வந்து நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன், அங்க திருவள்ளூருக்கு ரேஷன் வாங்க போனேன், அங்க வந்து சொல்றாங்க
நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரீங்களாம், 2 கார்டுக்கு ரேஷன் கார்டுக்கு மண்ணெண்ணெய் வாங்கிட்டு போறீங்களாம், இப்படி எல்லாம் வந்து சொல்றா என்ன. நான் கம்பெனியை விட்டு எங்கேயும் போறதில்ல. ஒரு கம்பெனி விட்டு நான் எப்படி போக முடியும்? அங்க வந்து பாரு, அட்டனன்ஸ்ல கையெழுத்து இருக்கா பாரு அப்படி சொன்னாலும் வரமாட்டேன்றா. நேரடியா என்ன புடி அப்படின்னாலும் பிடிக்க மாட்டேன்றா. பிடிக்கிறேன்றா 6 வருஷமா. சரி, ஒரு நிமிஷம். நீங்க வந்து உங்க பையன் இறந்தாரு, பிளட் கேன்சர்ல இறந்ததா அவங்க சொன்னாங்க இல்லையா? பையன் இறந்து 1 மாசத்துலயே நீங்க வீட்டுல இல்ல அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். எங்க போயிட்டீங்க? நான் வந்து திருச்சி ஹோட்டல்ல கிளீனரா வேலை பார்த்தேன். அவ்வளவு சீக்கிரம் பையன் இறந்த அந்த இது கூட மறையறதுக்கு முன்னாடி போகணும்ன்ற அவசியம் என்ன ஏற்பட்டது? அவசியம் என்னன்னா, இவ பண்ற டார்ச்சரும், அங்க அந்த பொம்பளை வந்து சண்டை போடுறதும், எங்க இவளை ஏதாவது நான் குத்தி அடிச்சுக்கிட்டு ஏதாவது கையில கிடக்கிறதுக்கு அடிச்சு விட்டேன்னா இந்த நரகத்தை விட அந்த நரகம் எவ்வளவு மோசமாயிருமே, இது கொஞ்சம் தள்ளி போறது நல்லது அப்படின்னு சொல்லியே தான் தள்ளி போயின்னே இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? சொல்ல துடிக்குது மனசு.